எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். இந்த வாரம் உங்களிடையே வந்திருக்கேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலை குரிசில், கலை சக்கரவர்த்தி, கலை பொக்கிஷம், கலையுலக கடவுள் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் நான் போட்டு வருகிறேன். 50வது வாரம் இந்த வெள்ளிக்கிழமை. 49 வாரம் வெற்றிகரமாக முடித்து 50வது வாரம் பொன்விழா காண்றோம் இந்த வெள்ளிக்கிழமை. அதுக்கு நம்ம போட போகிற படம் என்னன்னா, அண்ணன் சிவாஜி அப்போலேருந்தே சொல்லிகிட்டு இருப்பார், நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே சாகணும்னு சொல்லி. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், ஒரு படத்தில் அவரோட அந்த நாடகத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் படமாக எடுத்தார். ஒவ்வொரு நாடகமாக அதில் அவர் எடுத்து நடிச்சுட்டே வருவார். கடைசியாக ஒரு நாடகத்தில் அவருக்கு மரணம் ஆக போகிறதுங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் கேட்க மாட்டார். அப்படியே உயிர் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மேடையிலே போகட்டும், அதுக்கு எனக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு போயிட்டு அதோட அந்த நாடகத்தில் தன்னோட உயிரை விடுற மாதிரி அந்த கதை வரும். அது என்ன படம் உங்களுக்கு தெரியும்? என்ன படம்? ராஜபாட் ரங்கதுரை. அந்த படம் 100 டேஸ் வெற்றி படம். நல்லா கவனிங்க, 100 டேஸ் வெற்றி படம். அவர் நினச்சதை அந்த கதையில் காட்டுவார். அதுதான் ஆசைப்பட்டார் உண்மையாக. அதனால தான் நான் சிறப்பாக இந்த 50வது மாதத்துக்கு அந்த படத்தை போடுறேன், சூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த படம் 1973 வருது. அண்ணனுக்கு 167வது படம். 22/12/1973 ரிலீஸ். அந்த 1973 அவர் நடித்த படங்கள், வெளிவந்த படங்கள் 7 படம். 7ல் ஃபஸ்ட்டு பாரத விலாஸ் 100 நாள், அடுத்தது ராஜராஜ சோழன் 100 நாள், அடுத்தது பொன்னூஞ்சல், பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், படம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அடுத்தது எங்கள் தங்கராஜா 100 டேஸ், கௌரவம் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் 100 நாள், அப்புறம் மனிதருள் மாணிக்கம் ஏவிஎம் ராஜனோட சேர்ந்து அவர் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி நடிப்பார். ஆனால் மெயினாக வர்ற மாதிரி வந்துட்டுருப்பார். அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். கடைசி படம் அந்த வருஷத்தில் 7வது படம் தான் ராஜபாட் ரங்கதுரை 100 நாள் வெற்றி படம். இதெல்லாம் யார் செய்வா இந்த சாதனையெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நடிகர் பண்ணுவான்? ஒரு வருஷத்தில் 7 படம் விட்றாராம். 7 படத்தில் 5 படம் 100 டேஸ் ஓடுமா, 2 படம் தான் 100 டேஸ் ஓடாதான். இதெல்லாம் எவனால் இது வரைக்கும் எவன் செஞ்சுருக்கான் சொல்லுங்கள்? தமிழ் சினி ஃபீல்டில் மட்டும் இல்லைங்க, ஆல் இண்டியா லெவலில், இல்லை ஹாலிவுட் லெவலில் எடுத்துக்கோங்க. எவன் செஞ்சுருக்கான் இந்த மாதிரி சாதனையெல்லாம்? செய்ய முடியுமா? இன்றைக்கி என்னென்னமோ மார்தட்டி பேசுகிறாங்க, இல்லை நாங்கள் வசூல் சக்கரவர்த்தி, எங்கள் படம் இவ்வளோ கோடியை சம்பாரிச்சிருச்சு. ஏண்டா வெக்கமாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு? சினிமா நடிகர்னால் ஓரளவுக்கு ரீசனபுளாக அவங்க ஒரு தயாரிப்பாளர் உங்களெல்லாம் வச்சு ஒரு காசு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கால் ஷீட்டு கேட்பானுங்க. நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதுக்குன்னு மாதம் ஒரு படம் நடிங்கடான்னு சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு 5 படமாக தான் நடித்து காட்டுங்கடா. தைரியம் இருந்தால் நடித்து காட்டுங்க. 5 படம் நடிங்க. அந்த 5 படத்தில் எத்தனை படம் ஓடுதுன்னு பார்ப்போம். அவன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, சுப்ரீம் ஸ்டாராக இருந்தாலும் சரி, வெங்காய ஸ்டாராக இருந்தாலும் சரி, நடித்து காட்டுங்க. அது மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க. ஒரே ஒரு வருஷம் நடிங்க, 5 படம் நடிங்க. நடித்து தில்லு இருந்தால், தைரியம் இருந்தால் நடித்து காட்டுங்க. அந்த ஆண்மை சிவாஜி ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. 7 படத்தில் 5 படம் 100 நாள். இதெல்லாம் நாங்களாம் சிவாஜி ரசிகர்ன்றதை நாங்கள் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தைரியமாக தெனாவெட்டா துமுறாக சொல்லுவோம். ஏன்னா என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. எங்களோட ஆதங்கம், அதெல்லாம் மனசுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய நடிகர், உலக மகாநாயகன், அதுக்கு தான் அவர்கிட்ட அடிக்கடி அவரை சொல்லிக்கிட்டே இருக்கேன். தலைச்சிறந்த நடிகர், மார்லன் பிராண்டாவே விருந்து வச்சு உங்களை மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது, சிவாஜி மட்டும் எங்கள் ஹாலிவுட்டில் பிறந்திருந்தாருன்னா எனக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொன்னவர் மார்லன் பிராண்டோ. சிவாஜியை பார்த்து எந்த நடிகரை பார்த்து ஏமா இந்த மாதிரி உலக நடிகர்லாம் சொல்லியிருக்கான்? அந்த மாதிரி ஒரு நடிகர் எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி. அதனால் நாங்கள் அவரோட பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அவரோட ரசிகராகவே நாங்கள் வாழ்ந்துட்டோம், மறையவும் போகிறோம். இதை விட என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு எதுங்க இருக்குது வாழ்க்கையில்? ஏங்க நாங்கள் என்ன வேறு எங்கேயாவது கிளப்புக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு ஆசைப்பட்றோம்? அவரோட படங்களை போட்டு பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லைங்க. ஒவ்வொன்றும் அவர் அப்படியே செதுக்கின சிற்பம் மாதிரி அவரோட நடிப்பை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காருங்க. கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு படமும் முத்து முத்தாக கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த 50வது வாரத்துக்கு
இந்த படத்தை போடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினர் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் நேரில் வருவார். அதுக்கப்புறம் அவரை பாருங்கள், அவர் பேசுவார். உண்மையாலுமே நான் அதில் வந்து சந்தோஷப்படுறேன். எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஒரு நல்ல உள்ளம், அந்த நல்ல உள்ளம் வந்து என்னை வந்து பாராட்டும். அவரோட இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மனசில் பட்டுச்சு. அப்பேற்பட்டவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும், நம்ம ரசிகர்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ வரப்போகிறாரு, வந்துகிட்டு இருக்காரு. வந்தோடனே அவரும் அவரோட கருத்துக்களை பேசுவார், கவனிங்க. இப்போ நம்ம வந்து இந்த ராஜபாட் ரங்கதுரை படத்துலேருந்து சிறப்பு காட்சி இந்த 50வது வாரத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். வாங்க 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 வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க சரி. வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வாரமாக ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம். இன்றைக்கி தான் உங்களை நேரில் பார்க்குறேன். நானும் சந்தோஷம். இன்றைக்கி தான் உங்களை நானும் அது பார்க்குறேன். ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நம்ம அந்த அண்ணனா சிவாஜியோட அந்த அற்புதங்களை வந்து நான் போட்டுட்டு வரேன் இல்லையா, வாரம் அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு வாரமும் உடனே ஃபோன் பண்ணி உடம்பு அதை சிலுக்கு பற்றி இப்போயே உடம்பு சிலுக்குதுங்க. ஏன்னா இங்கே பாருங்க, புரியுது பார்த்தீங்களா? உடம்பு சிலுக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரத்தத்தில் ஊறி போச்சு. அதான் அண்ணனை பற்றி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நாங்கள் ரசிச்சிருக்கோம். ரசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வயசு என்ன? 71 வயசு ஆகுது. உங்கள் பேர் சண்முகம் சண்முகம் சொல்லியிருக்கீங்க. இல்லை, எனக்கு ஊர் வந்து வந்து தொட்டியம். தொட்டியம், சொந்த திருச்சி திருச்சி மாவட்டம் மாவட்டம் தொட்டியம். தொட்டியம். ஆமாம். எனக்கு வந்து சிவாஜி சண்முகம் பேர் வச்சு என் நண்பர்கள் 15 வயதுலேயே வச்சுட்டாங்க. 15 வயசுலேயே, 10 வயசு 12 13 தெரியாது. அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒன்று கூடி சிவாஜி ரசிகர்களாக எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறோம். ஒரு நாடகம் அரங்கேற்றும் போது நாடகத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நடிக்கிறதுக்கு. அப்போ எனக்கு என்ன சிவாஜி சண்முகம் இருந்த பேரை சிவாஜி சண்முகம் மாற்றிட்டாங்க எனக்கு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் சிவாஜி ரசிகர்கள். அந்த 15 வயசுக்கு முன்னாடியே 6 வயசோ 7 வயசோ அந்த அனுபவம் வந்து அந்த ஆரம்ப காலகட்டம் தான் அனுபவம் எனக்கு. அப்போ எனக்கு நண்பர்களை வந்து சண்முகமாக இருந்து சிவாஜி சண்முகனுக்கு வச்சது. அன்றிருந்து இன்று வரையிலும் எனக்கு வந்து லெட்டர்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சிவாஜி சண்முகம் லெட்டர் எழுதுவாங்க எனக்கு. லெட்டரே இப்போ ஊரில் வந்து என்னை வந்து சிவாஜின்னு கூப்பிட்றாங்க. சண்முகத்தை விட்டுட்டு சிவாஜின்னு என்னை கூப்பிட்றாங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கரெக்டாக அண்ணனுக்கு பேர் வந்து கணேசன். உங்களுக்கு தெரியும். பெரியார் வந்து அதை நாடகத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் பேர் வச்சார். அதன் பிறகு தான் அவரை சிவாஜி கணேசன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போவும் நிறையா பேருக்கு சிவாஜின்னு சொன்னால் தெரியும், கணேசன்னு சொன்னால் அவர் தெரியாது. கடைசியில் பிற்காலத்தில் அவருக்கு பேர் சிவாஜினே மாறிடுச்சு. அது மாதிரி அவரோட கணேசன்ற பேர் அடிபட்டு போய் சிவாஜின்னு வந்த மாதிரி உங்களுக்கு சண்முகன்ற பேரை அடிபட்டு சிவாஜின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரசிகர்ன்ற முறையில் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு. நல்லாவும் அமைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு குடுப்பனம் அப்படிங்கிறாங்க, எனக்கு கொடுத்து வைக்கணுங்கிறாங்க. என் நிகழ்ச்சி வந்து சென்னையில் வந்து அவர் வீட்டுக்கு போவேங்க. பிறந்த நாளைக்கு நினைவு நாளுக்கு வீட்டுக்கு போவேன். மலர் தூவி அஞ்சலி சேர்த்துட்டு வருவேன். நான் நண்பர்கள்லாம் பார்த்துட்டு வருவேன். அதே மாதிரி அங்கே சென்னை 30 வருஷமா அங்கே இருந்தனால வந்து அங்கே அடிக்கடி போயிட்டு 30 வருஷமா சென்னை. எப்போ எந்த வயசுலேருந்து எந்த வயசு? நான் வந்து 82 என்னமோ போனேன் இங்கிருந்து. அங்கே இருந்து 30 வருஷம். 83 கல்யாணம், எனக்கு 81 கல்யாணம் ஆச்சு. 83 அங்கே போயிட்டேன். இப்போ வந்து 7-8 வருஷம் ஆகுது. அங்கே அடிக்கடி அண்ணன் வீட்டுக்குலாம் போவீங்க. அண்ணன் படம்லாம் நிறையா பார்ப்பேன். சாந்தி தியேட்டர்லாம் ஒவ்வொரு படமும் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் நான். வந்து ஒரே ஊரில் உட்காந்து படம் பார்த்து கிடையாதுங்க. சிவாஜி படம் வரும்னு ஒரு ஊரில் உட்காந்து படம் பார்த்து கிடையாது. எண்பகன் வந்து தேவி பாட்ஸில் பார்த்தேன், சொருக்கம் அங்கே பார்த்தேன், வசந்த மாளிகை வந்து கோயம்புத்தூரில் பார்த்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு படம் ஒரு ஊரில் பார்த்துருக்காரு. எத்தனை வயசுல நீங்கள் ரசிகர்? எனக்கே அது வந்து பிறந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது 5 வயசோ 6 வயசோ தெரியாது. அதுக்கு மேலே கூட அதிகமாக சொல்ல எனக்கு பிடிக்கல. 5 வயசு 6 வயசு அதுக்குள்ளே எனக்கு ஆரம்பிச்சது தான் இந்த சிவாஜியோட ரசிகராக வந்து எப்படி நான் அதுக்குள்ளே உண்டானே எனக்கு தெரியும். அவர் படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எதை சொல்கிறேன்னு தெரியல. ஒவ்வொன்றும் நான் ரசிக்கிறதா நான் உண்மைங்க. எல்லா படம் ரசிப்பேன்.
அப்படியே மெய் மறந்து போவேன ஒழிய இந்த படம் தான் குறிப்பிட்டு சொல்றதுக்கு எனக்கு வாய் வரமாட்டேங்குது. அவர் மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்த நடிகர் Variety இந்த கொடுக்க- உலகத்துல இருப்பானா? முடியாது, கொடுக்க முடியாது. கொடுக்க அவரும் இந்த படம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு மிஞ்சும். மிஞ்சும். ஆமா. ஆனா ஒரு சில படங்கள்லாம் பார்த்தா நான் இன்னமும் இருக்குதுங்க, அனுபவம் ரசிக்கிறது நிறைய இருக்கு. 71 வயசு படம் பார்த்துட்டு இருக்கிறோம். ம், இன்னும் வந்து படம் பார்த்தா அவருடைய நடிப்பு எந்த கை அசைக்குது, ம், உடம்பு எங்க ஆச்சல் ஆகுது இன்னும் பார்க்கணும். இன்னும் இருக்குது. ம், ம், முழுமையா நான் பார்க்கல நினைக்கிறேன். நான் இப்ப நினைக்கிறேன். ம். ஆரம்பத்துல வந்து சாதாரண சிவாஜி ரசிகர் முறையில் ஓடி ஓடி பார்த்தோம். ஆ, அவர் முகத்தை பார்க்கணும் ஓடி ஓடி பார்த்தோம் ஒழிய ஆ. இன்னமும் அந்த அங்கு அசைவெல்லாம் நிறைய இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. ஒன்றா பார்க்க தான் தெரியுது. ஒவ்வொரு ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாரு ம், வித்தியாசமா. இன்னும் இருக்குது, இன்னும் பார்க்க முடியல என்னால. ம், இன்னும் நிறையா இருக்குது. ம், அது மாதிரி அவருடைய வாழ்க்கையை அவர் போயிட்டாரவங்களே நாங்கள் இருக்கிறோம். ம், அவர் 72 இறந்தாருங்க. ம். நானும் 72 இறக்கலாமே என்னங்க மனசு அப்படிலாம் வேண்டாம். இல்லை, மனசு அந்த நம்ம அவருடைய இருக்கணும். அவரு- இல்ல, இருக்கணும். அவரோட ஆயுசும் கொஞ்சம் சேர்த்து நீங்க இருக்கணும். ஏன்னா, ஏன்னா இந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ரசிகரா இருக்கிறீங்க. அவரோட இதை வந்து நீங்க தொடர்ந்து அவங்களோட அவரோட மேல உள்ள ரசிப்பு தன்மையை காட்டிட்டு இருக்கணும். அதுக்காக இல்லை, ரசிகர்கள் இன்னொன்று தான் அதையும் சொல்கிறேன். அந்த இருக்கணும். எண்ணமும் இருக்குது, ஒரு ஆசை. ம், இன்னொன்று என்னன்னா, நம்ம போயிட்டோம் அவர் முகத்தை பார்க்க முடியாத கவலை, ஏகப்பட்ட கவலை. ம், ம். 71 81 போகிறோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாத ஒரு கவலை தான் அதிகமாக இருக்குது. இப்போ வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட இப்போ 50வது 50 வாரம் இந்த ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை போடுறோம். 50 ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு உங்களை சிறப்பு பேட்டி மாதிரி உங்களை சிறப்பு விருந்தினர் மாதிரி நான் கூப்பிட்டு இந்த பேட்டி எடுக்கிறேன். இந்த 50வது படத்தில் நான் போட வேண்டிய படம் என்னன்னாக்கா, நான் மனசில் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், என் வாழ்க்கையில் நான் நடிச்சுக்கிட்டே சாகணும்னு. அந்த ஆசை வந்து அவருக்கு நிறைவேறி இருக்கும். எப்படி நிறைவேறி இருக்கும்னா, இந்த நந்தான்னு ஒரு படம் கடைசியில் வந்து பாலா டைரக்ஷனில் ஆமா. சூர்யா நடித்தது. அதில் ராஜ்கிரண் ரோல் தான் அண்ணன் சிவாஜி நடிக்கணும்னு சொல்லி பாலா போய் வீட்டிலே கேட்டான். அவரும் ஒத்துக்கிட்டாரு. பேப்பர்லலாம் வந்துருச்சு. நான்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியில் கமலா அம்மா வந்து அதை இறக்குற மாதிரி இருக்குது வேண்டான்னு சொல்லவும், இவரும் வேண்டான்னு சொல்லவும் அது நின்று போச்சு. அதை மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா, அந்த 2001 தீபாவளிக்கு தான் அந்த படம் ரிலீஸு. தீபாவளிக்கு முன்னாடி ஜூலை மாதம் 21 தான் அண்ணன் இறந்தார். இந்த படம் நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அந்த டைமில் போய் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிருக்கும். அவர் ஆசையும் நிறைவேறி இருக்கும். அண்ணன் சிவாஜியோட கடைசி படம்னு சொல்லி அந்த படம் பயங்கரமாக ஓடி இருக்கும். அந்த வாய்ப்பு போயிடுச்சு. பரவாயில்ல, அதனால் நம்ம ஒன்றும் வருத்தப்படலை. அவரோட மரணன்றது எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இறந்து போகல, நம்ம மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். இன்னும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அப்படி தான் நம்மலாம் நினைக்கிறோம் இல்லையா? அதனால் அவர் இந்த மாதிரி சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன், அவர் நடித்த படத்தில் ராஜபாட் ரங்கத்துறையில் அவர் அந்த வாழ்க்கையோட இதை வந்து காட்டுவார். படத்தோட இதை எப்படி காட்டுவார், நாடகத்துலலாம் கஷ்டப்பட்டு நடித்தது. நான் வந்து அவன் இவன் சொல்லுவான், பகவதி, நீங்கள் இனிமேட்டு ஏன் கஷ்டப்படணும் ராஜபாட், நீங்கள் இங்கேயே வீட்டிலே இருங்க, எல்லா வசதியும் இங்கே இருக்குங்கும்போது, ஐயய்ய பகல் பூரா பட்டினி கிடந்தாலும் ராத்திரியில் இந்த ராஜா வேஷம் போடுறதுல இருக்க சுகம். அதில் ஒன்று என்ன தெரியுங்களா, முதல் ஸ்ரீவள்ளி வருது இல்லை? ஆமாம். அதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவர் நாடகத்தில் என்ன செய்வாங்களோ அதை செய்வார். இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த கேரக்டர் பேசுவாங்க. அப்போ வந்து இவர் வந்து கையை இப்படி சரி பண்ணுவார், தலையை கிரிக்கெட்டை சரி பண்ணுவார், இப்படி சரி பண்ணுவார். அந்த நாடக பாணி அது. சினிமாவில் செய்ய முடியாது. நாடகத்தில் வந்து ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கிறது. அதுதான் அதை ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி அந்த நாடகமாக அதில் நடிச்சுட்டு நாடக காட்சியாக காட்டுவார். காட்டிட்டு கடைசியில் திருப்பூர் குமரனுக்கு போகும்போது அவருக்கு மரணன்றது உறுதியாகி வந்து எல்லோரும் கேட்கும்போது அதையும் மீறி போகிறாரு. அப்புறம் குண்டடிப்பட்டு இறந்து போகிற மாதிரி. அது வந்து நான் நடிச்சுக்கிட்டே சாகணும்னு அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேரக்டர் அமைஞ்சு அந்த படமும் அமைஞ்சதுனால 50வது படத்துக்காக நான் இந்த சிறப்பான இதை வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, சரியா பொருத்தமாக இருக்குங்களா? சரி, கொஞ்சம் நிறைய தடவை நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். பெரிய மாநாட்டுக்கெல்லாம் அப்போல்லாம் பெரிய பெரிய மாநாடு நடக்கும். சிவாஜி ரசிகர் மன்ற மாநாடு கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, எல்லா ஊருக்கும் நான் போய் 3 வருஷம் உட்காந்துருப்பேன். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மீட்டிங் நடக்குங்க, மாநாடு நடக்கும். மாநாடு எல்லா ரசிகர்களும் வருவாங்க. நான் எப்படி எனக்கு தெரியல, 3 வருஷம் உட்காந்துருப்பேன். முன்னாடி உட்காந்துருப்பேன், கீழே தான் உட்காருவாங்க. அப்போ எல்லாருமே சேர்லாம் கிடையாது, மணல் தர கீழே தான் உட்காருவோம். 3 வருஷம் எந்த மாநாடு போட்டாலும் 3 வருஷம் கீழே உட்காந்துருப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி உட்காந்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
அப்போ வந்து கீழே உட்காந்து அண்ணாந்து தான் பார்ப்பேன் அவரை. ம் மேலே அப்படி கீழே உட்காந்து அவரை மேலே பார்ப்பேன், ம் பேசுகிறத கவனிப்பேன். ம் இதே மாதிரி ஒரு சில ரெண்டு 3 மாநாட்டுக்கு போயிருக்கேன். ம் அப்போ வந்து பொன்னாடையெல்லாம் போத்திருக்கேன், ம் கௌரவிச்சிருக்கேன். நானும் பார்த்துருக்கிறேன். அவர் கையை இப்படி இருக்கிறோம், காலை எப்படி இருக்கிறோம் அப்படிங்கலாம் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் வீட்டில். ம் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் கையை பார்க்க மாட்டோமா, விரலை பார்க்க மாட்டோமா, முகத்தை எப்போ பார்க்கணும்னு ஆசை அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ம் அந்த டைமில் வந்துங்க அது சொல்ல வார்த்தையே கிடையாது அவர் நடிப்பெல்லாம். அந்த அளவுக்கு வந்து அப்புறம் சிவாஜியை வந்து 72 வந்து வீட்டுக்கு போனேன். ம் அவர் வீட்டுக்கு போய் ம் ரோஜாவுக்கு மாலை, பெரிய மாலை அவங்க வாங்கிட்டு போய் ம் ஒரு 7 மணிக்கு கிளம்பிடுறாரு. ம் நான் வந்து 6:45 போயிட்டேன், ம் ஃபேமிலியோடு போனோம். பெரிய ரோஜாவுக்கு மாலையை வாங்கிட்டு போய் அது வெளியே 6:30 வெளியே வர்றாரு, ம் பட்டை போட்டுக்கிட்டு ம் வீட்டில் வர்றாரு. மாலையை போட்டேன், ம் இது மாதிரி அங்கேருந்து வரேன்னு சொன்னேன். ம் சரின்னு தலையாட்டினாரு. அப்புறம் ஃபேமிலியில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ம் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன், என் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்போ அவர்கிட்ட பேசின உணவு தான் அதிகமாக பேச முடியல அந்த டைமில். ஆமா. கிளம்புறாருல இதுவே பெரிய விஷயம். பெரிய அவர் விஷயம். இருந்த பீக்குக்கு இந்த மாதிரி உங்களை சந்திச்சிருக்காருன்னா உங்களுக்கு கிடைச்ச வீட்டிலே பாக்கியம். நேரடியாக போய் முத அவரை போய் பார்த்தேன். நான் வீட்டுக்கு முதல்ல போய் அவர் வரும்போது பார்த்தேன். அவரை நினச்சி டெய்லி நினைக்கிறேன் நான். சரி சரி டெய்லி நினச்சி அவர் படத்தை தொகுத்து கும்பிடாமல் படுக்கவே மாட்டேன். டெய்லி நானும் அவர் இருக்கிறோம், ஆ. தனியாக இருக்கிறோம். தனியாக இருக்கிற ஃபோட்டோ வந்து பூஜை ரோல் வச்சுருக்கேன். ம் எங்கள் அப்பாவும் ரசிகர் தான், சிவாஜி ரசிகர். ம் அதனால் அவரு ஃபோட்டோ சிவாஜி, அவரும் சிவாஜி ரசிகர். சேலத்தில் வந்து எடுத்திருக்காரு ஃபோட்டோ சிவாஜி கூட. அவர் 2 பேர்த்தையும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ம் அதை தொட்டு கும்பிடாம டெய்லி படுக்க மாட்டேங்க. ஆ. ஆமாம், ஆ. அதே டிவியில் ஓடுதலைங்க படம், அவர் முகம் வந்தவொடனே அவர் தொட்டு கும்பிடுவேன் நான். ஓ டிவியில் ஓடும்போது ஸ்க்ரீனில் ம். அவர் தனியாக வரும்போது தான். எனக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு ரசிகரை நம்ம இந்த 50வது வாரத்துக்கு கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு இதை எடுத்து பேட்டி எடுத்து போடுறோமேன்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு மனசில் கிடையவே கிடையாது. உண்மையான சிவாஜி ரசிகன் கூப்பிட்டு பேசணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ரசிகர் நீங்கள். சொல்லுங்கள் உங்கள் தொட்டியத்து சென்னையிலேருந்து வந்து 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷம் இது ஆகுது. 10 வருஷம் வந்ததுலேருந்து நான் தொட்டியத்தில் வந்து ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கிறேன். ம் வந்த உடனே பெரிய பேனர் தான் வைக்கிறது. ம் எல்லாம் உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா காமிக்கிற ஃபோட்டோலாம் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிங்க பார்த்தேன். இன்னும் இருக்குதுங்க, உங்களுக்கு எடுத்தார்ல. ம் நீங்கள் நேரில் வந்தால் உங்களுக்கு காமிக்கலாம் ஆசை எனக்கு. சரி 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 அது எடுத்து எதுவுமே எடுத்தார்ல. இப்போ நான் என்னுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்தார்ல. ம் அவ்வளோ இருக்குது எனக்கு. சிவாஜியோட டாக்குமெண்ட்லாம் ம் சேர்த்து அவ்வளோ வச்சிருக்கிறேன். ம் ஆரம்ப காலகட்டத்தில் 2-3 மூட்டை இருக்கும். ஆ ஒரு பிட்டு விட மாட்டேன். ம் கட் பண்ணி பிட்டு வச்சுக்கிட்டே எல்லாம் ஒரு இருப்பேன். இது மாதிரி லைப்ரரி மாதிரி லைப்ரரி வச்சிருக்கீங்க. மூட்டை கட்டி வச்சிருந்தேன் அப்போ அந்த காலத்தில். சந்தோஷம். அதெல்லாம் வீடு பழைய வீடாக போய் இடிஞ்சு போய் அது அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ம் அதுக்கப்புறம் இப்போ சேர்த்து வச்சிருக்கிறேன் ஃபைல்லாம். ம் ஒரு பிட்டு எங்கே கிடைச்சாலும் எடுத்து அதை கட் பண்ணி உள்ளே வச்சுருவேன் நான். சரி சரி. ஒரு இடம் எங்கேயாவது பார்த்தா அவரை வந்து அவமரியாதை செய்ய மாட்டேன். ம் உடனே எடுத்து பாக்கெட்டில் போட்டுருவேன் ஓ அந்த ஃபோட்டோவெல்லாம். ம் எங்கே பார்த்தாலும் அவரை வந்து கீழே பார்த்த ஒரு பேப்பர் கிடந்த கூட எடுத்து அவமரியாதை ஆகும்னு ம் எடுத்து வச்சு தனியாக யாரும் பார்க்காம எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். ம் அந்த மாதிரி இப்போ வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து சண்முகம் இயற்பெயர். ஆமாம், அப்போ புனைப்பெயர் வந்து சிவாஜி சிவாஜி சண்முகம் சண்முகம். எல்லாரும் கூப்பிட்டாங்க. வயசு 71. 71 வயசு ஆகுது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை தொட்டியம். சேர்ந்தவர். நம்ம நிகழ்ச்சியை வாரம் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு ஃபோன் மூலமாக பேசிட்டு நீங்கள் நேரில் சந்திச்சிட்டோம். ஆமாம். நீங்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம நடத்துறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ரசிகர்களுக்கு சொல்லுங்கள். நன்றிங்க. நீங்கள் முதல்ல இந்த அளவுக்கு செய்கிறது உங்களுக்கு நன்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி யாரும் செஞ்சே கிடையாது. ம் என்னுடைய அனுபவம், என்னோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அனுபவங்க. கடைசி காலமாக இருந்தாலும் ம் இதெல்லாம் ஒரு அனுபவம். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குதேங்கும் போது நம்ம எப்படி பிறந்து வளர்ந்து ம் இந்த மாதிரி இடத்துல வந்து பேசுகிறோமே. ம் சிவாஜியை பற்றி பேசுறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கேனுங்க வாழ்க்கையில். இப்போ நான் ஃபங்க்ஷன் தொட்டியத்தில் 10 வருஷமாக பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த நிகழ்ச்சி வந்துங்க இவர் செய்கிறாரு. இந்த 50 வாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. இது பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடரும். யாருமே பண்ணது கிடையாது, நான் பார்த்தது கிடையாது இந்த மாதிரி. இவர் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு படத்தை திருப்பி நம்ம பார்த்து நடிப்பை பார்க்குற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க. இப்போ 50வது வாரம் அதுக்கு ரசிகர்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும். அதை அவரோட நடிப்பை கவனித்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு திறமையை தெரிய வெளி கொண்டாந்துருப்பார். நிறையா இருக்குது. அதை உத்து நல்லா நடிப்பை பாருங்கள். எல்லா படத்தையும் பாருங்கள். அண்ணனுக்கு சொல்லுங்கள் அண்ணன்ட்ட. ஐயா சண்முகம் வந்து அவரோட மனசில் உள்ளதை வெகுளியாக எதுவுமே மறைக்காமல் பேசினார். அண்ணனோட ஒரு முக்கியமான ஒரு ரசிகர். அவரை வந்து இந்த நல்ல நாளில் நான் அழைச்சி அவர் பேட்டியை இன்றைக்கி நான் ஒளிபரப்புறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணன் சிவாஜி மூலமாக தான் இவரை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இதில் வந்து நான் வந்து இன்னும் தொடரும். எனக்கு இது 50வது வாரம்னு கொஞ்சம் இது மாதிரி பண்ணுறேன். இன்னும் தொடர்ந்துட்டு வரும். இன்னும் 100வது வாரம்லாம் இருக்குது. அதை தாண்டி கூட வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
நான் வந்து இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சும்மா 1 மணி நேரத்தில் செய்கிற வேலை இல்லை இது. படத்தை எடுத்து நான் அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் தயார் பண்ணி அதெல்லாம் செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து பேட்டி போட்டு அதெல்லாம் மிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் அதை படமாக மாற்றி அதில் நான் எடிட்லாம் பண்ணி டைமிங் எனக்கு 35 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறான் ஃபேஸ்புக்கில். அதுக்குள்ளே நான் இதெல்லாம் செய்கிறேன். இவ்வளவும் நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வரேன்னா அண்ணன் மேலே உள்ள ஒரு அன்பு பிரியம் இவங்கள மாதிரி உள்ள நல்ல ரசிகர்களுக்கு ஒரு மன திருப்தி கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும்னு நம்ம ஒதுங்கினா கூட நம்ம ரசிகர்கள் என்னை விட மாட்டுறாங்க. அண்ணா நீங்கள் அப்படிலாம் போகக்கூடாது, நீங்கள் வாங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு வற்புறுத்துறாங்க. நான் செஞ்சுட்டு வரேன். அதனால தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அண்ணனும் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப அவருக்கும் நன்றி சொல்லி வணக்கம். நன்றி. வணக்கம்.